டெல்லி சென்றிருக்கிறார் ஓபிஎஸ். அடுத்து என்ன நடக்கப் போகிறது அரசியல் களத்தில்? தேர்தல் ஆணையத்தில் அவர் புது கட்சி, அந்த புது கட்சிக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள். டிஎம்கே போக போறாரு, டிவிகேக்குள்ள போக போறாரு, செங்கோட்டையின் பாதையை தான் ஓபிஎஸ் எடுக்க போறாரு, நிறைய பேசுபொருள் பார்த்தோம். ஆனா ட்விஸ்ட் வைக்கிறாரா ஓபிஎஸ்? இப்போ நமக்கு இந்த புயல் ட்விஸ்ட் மாதிரி தான், திடீர்னு வர்ற மாதிரி வந்துட்டு அப்புறம் வந்து போக்க காட்டி அதுக்கு பிறகு சென்னையில் வரலாறு காணாத மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதை மாதிரி ட்விஸ்ட் தான் அரசியல்ல. பட் டிவிகேக்குள்ள போறதுல அவருக்கு சங்கடம் இருக்கு. விஜய் முதலமைச்சர் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஓட்டு கேட்பாரா? செங்கோட்டையனுக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க, ஓபிஎஸ்க்கு பிரச்சனை இருக்கு. அப்போ தனி கட்சி கூட்டணி அது சாத்தியம். இப்போ டிடிவிக்குமே அது சாத்தியம் தான், ஓபிஎஸ்க்கும் அது சாத்தியம் தான். அது மினி ஏடிஎம்கேன்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க சார். அது அப்படிதான் இருக்குங்க. அப்ப இந்த அதிமுக ஒருங்கிணைப்புன்றது காணாம போயிடுமே. அதிமுக ஒருங்கிணைப்பு காணாம போயிடும். எடப்பாடி பழனிசாமி வைக்கிற குற்றச்சாட்டு என்னங்க, இவங்கெல்லாம் திமுகவோட பி டீம்ங்கிறதானே. அப்ப இவர் திமுக போய் சேர்ந்தா பி டீம் தானே அப்புறம் நிற்கும். அவருக்கு காலகாலத்துக்கும் அது வந்து அப்படியான ஒரு பேரா நின்று போயிடும். டிசம்பர் 10 அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடக்க போகுது. அதுல ஏதாவது ஒரு முடிவு எட்டப்படும் அப்படின்ற இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கதா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. டிசம்பர் 10 அதிமுக செயற்குழு பொதுக்குழுங்கிறது ஒன்று தேர்தல் ஆணையத்தோட மேண்டேட் படி நடக்கிறது. ஆனா இந்த பொதுக்குழு செயற்குழுக்கு பண்ற ஏற்பாடுகளை பார்த்தா அந்த மேண்டேட்ரியா தெரியல. எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் கொடுக்கக்கூடிய வகையில தீர்மானம் நிறைவேற்றப்படும். கூடவே வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தான். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். கிறிஸ்டி வணக்கம் சார். இப்போ டெல்லி சென்றிருக்கிறார் ஓபிஎஸ். அடுத்து என்ன நடக்கப் போகிறது அரசியல் களத்தில்? ஓபிஎஸ் டெல்லி போயிருப்பது பற்றிய நேற்றைய செய்தி என்னவென்றால், அவர் வந்து தேர்தல் ஆணையத்தில் அவர் புது கட்சி, அந்த புது கட்சிக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள். பொதுவாக வந்து ஒரு கட்சியை வந்து நம்ம பதிவு செய்யறதுக்கு சில மாதங்கள் ஆகும். காரணம், கடைசியில் ஒரு மேண்டேட்டரி நோட்டீஸ் கொடுக்கணும், அதாவது பப்ளிக் நோட்டீஸ், பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுக்கணும், அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். அப்போ ஓபிஎஸ் ஒரு கட்சி ஆரம்பிச்சா நேச்சுரலி இபிஎஸ் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் போடுவாங்க. இப்போ உதாரணமா ஒரு புரட்சி தலைவர்னு பேரை பயன்படுத்தலாம், இல்ல ஆல் இண்டியாங்கிற பேரை ஆல் இண்டியா அதிமுகன்னு வர்ற மாதிரி ஒட்டி பயன்படுத்தலாம். இப்போ இதுல பிரச்சனை இருக்கு. அப்ப இதை அவாய்ட் பண்றதுக்கான ஒரு வழி என்னவாக இருக்கும்னா, ஏற்கனவே கட்சி பதிவு செய்வதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் ஓபிஎஸ் பேர் இல்லாம, உதாரணமாக சுப்ரதன் எம்எல்ஏ இருக்காரு, மூத்த வழக்கறிஞர், டெல்லியில அவருக்கு நல்ல எல்லா ரூட்டும் அத்துப்படி, அவர் வந்து பூர்வாங்க ஏற்பாடு பண்ணி வைத்திருப்பார் போல தெரியுது. ஓபிஎஸ் ஜஸ்ட் ஒரு கோஆர்டினேட்டரா இண்டெக்ட் பண்ணா போதும் பார்ட்டிக்குள்ள, அப்படி ஒரு நடவடிக்கை இருக்கலாம். அப்படி இல்லைன்னா தேர்தல் ஆணையமே என்ன செய்யும்னா, சில நேரங்கள்ல நம்ம ஆவணங்கள் எல்லாம் கொடுப்போம், கால அவகாசம் இருக்காது. இப்ப எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு கால அவகாசம் இல்லைங்க, அது வரைக்கும் ஒரு கட்சி பேரை உங்களுக்கு தர்றோம். உதாரணமாக ஓபிஎஸ் முதல்ல வந்து தர்ம யுத்தம் நடத்தின காலகட்டத்தில் அவர் 11 எம்எல்ஏ தான் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி 122 எம்எல்ஏ. தேர்தல் ஆணையத்தில் 2 தரப்புமே வந்து சப்மிட் பண்ணிச்சு. ஆனா தேர்தல் ஆணையம் வந்து கடைசி நேரம் வரைக்கும் இழுத்தடிச்சுட்டு ஓபிஎஸ்க்கு ஒரு தனி சின்னம், தனி கட்சி, எடப்பாடி பழனிசாமிக்கு தனி சின்னம், தனி கட்சி, தொப்பி சின்னம், அப்படிதான் வந்துச்சு. இவருக்கு இரட்டை மின் விளக்கு வந்துச்சு. அப்படியான முடிவு எடுக்கலாம். அப்படியே இல்லை அப்படின்னா நம்ம பதிவுக்கான ஆவணத்தை சமர்ப்பிச்சுட்டு தேர்தல் வந்துருச்சுங்க, இன்னும் பதிவே கொடுக்கல, டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு மனு போட்டா டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஏதோ ஒன்று நோக்கி அங்கே காய் நகருதுங்க. வெறுமனே அமித்ஷாவை பார்க்கறது மட்டும் இதுல நோக்கம் இல்லை. டிஎம்கே போக போறாரு, டிவிகேக்குள்ள போக போறாரு, செங்கோட்டையின் பாதையை தான் ஓபிஎஸ் எடுக்க போறாரு, நிறைய பேசுபொருள் பார்த்தோம். ஆனா ட்விஸ்ட் வைக்கிறாரா ஓபிஎஸ்? இப்போ நமக்கு இந்த புயல் ட்விஸ்ட் மாதிரி தான், திடீர்னு வர்ற மாதிரி வந்துட்டு அப்புறம் வந்து போக்க காட்டி அதுக்கு பிறகு சென்னையில் வரலாறு காணாத மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதை மாதிரி ட்விஸ்ட் தான் அரசியல்ல. பட் டிவிகேக்குள்ள போறதுல அவருக்கு சங்கடம் இருக்கு. என்னன்னா, ரொம்ப சீனியர், 2 வாட்டி முன்னாள் முதலமைச்சர். அப்போ விஜய் முதலமைச்சர் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஓட்டு கேட்பாரா? செங்கோட்டையனுக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க, ஓபிஎஸ்க்கு பிரச்சனை இருக்கு. அப்போ தனி கட்சி கூட்டணி அது சாத்தியம். இப்போ டிடிவிக்குமே அது சாத்தியம் தான், ஓபிஎஸ்க்கும் அது சாத்தியம் தான். விஜய் எப்படி என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல. ஏன்னா விஜயோட அந்த சுயம் போயிடும். நீங்க வந்து அதிமுக இருந்து வர்ற எல்லாரையும் அட்மிட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது பழைய கற்பவர்கள் கட்சியா தானே இருக்கும். அப்புறம் அது மினி ஏடிஎம்கேன்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க சார். புதிய அதிமுகன்னு ஒரு நண்பர் ஒருத்தர் அன்னைக்கு புதிய தலைமுறை விவாதத்துல சொன்னாரு. அது அப்படிதான் இருக்குங்க. அது ஒரு ப்ராப்ளம். என்னன்னா, நம்ம எது மாதிரி இல்லாத பொது மாதிரி கட்சி. இப்போ விஜயகாந்த் பண்ருட்டியார் போய் சேர்ந்தாரு 2006 தேர்தலுக்கு முன்னாடி. பண்ருட்டியார் உங்களுக்கு தெரியும், அதிமுக சீனியர் மோஸ்ட். இன்னும் சொல்ல போனால் வந்து ஓபிஎஸ் கூட சீனியர்,
செங்கோட்டையனுக்கு ஈக்குவல் சீனியர், எம்ஜிஆர் காலத்து மந்திரி. போயும் விஜயகாந்த்லயா அவர் சேரணும். 2006 வந்து அது பிரச்சாரமா இருந்துச்சு. அது 2006 வந்து திமுக வர்சஸ் ஏடிஎம்கே, ஜெயலலிதா இருந்தாங்க. திமுகவுக்கு வந்து ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனா திமுக தான் அதிக சீட்டு பிடிச்சது. பண்ருட்டியார் சேர்ந்த உடனே அந்த விமர்சனம் வந்தது. கட்சியில சேரும் போது அப்படியான ஒரு விமர்சனம் வரும். செங்கோட்டையன் மீது அந்த விமர்சனம் வரும். கட்சியில சேராம கூட்டணியா இருந்தா அது வேற விஷயம். கூட்டணினா தனி கட்சி ஆரம்பிக்கணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். வேலை பார்க்கணும், பயங்கரமா வேலை பார்க்கணும், செலவு பண்ணணும். அப்போ ஓபிஎஸ்க்கு லெஸ்ஸர் ஈவில் எதுன்னா தனி கட்சி ஆரம்பிக்கிறது தான். செங்கோட்டையனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. எனவே செங்கோட்டையன் ரூட் இருக்காதுங்கிறதா நான் ஆரம்பத்துல இருந்தே நான்லாம் அப்படிதாங்க நினைச்சேன். திமுகவுக்கு போகலாம், நீங்க சொல்றது சரிதான். திமுகவுக்கு போகலாம். ஆனால் அவங்க ஒரு சீட்டு தருவாங்க, இல்ல 2 சீட்டு தருவாங்க. அப்ப இவர் ஒத்த சீட்டு ஓபிஎஸ்ஆ மாறிடுவாரு. அது போக ஆதரவாளர்களை எப்படி திருப்திப்படுத்துவாரு? அங்க உதாரணமா வைத்தியலிங்கம் இருக்காரு, சிட்டிங் எம்எல்ஏ. அவருக்கு ஒருத்தநாடு சீட்னா ஓபிஎஸ் சிட்டிங் எம்எல்ஏ, அவருக்கு ஒரு சீட் வேணும். அவரது ஆதரவாளர்கள் இப்ப டிவி டிபேட்டுகள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. சுப்ரத்தன மாதிரி சீனியர்ஸ், அவங்களும் சீனியர்ஸ், அதிமுக சீனியர்ஸ், முன்னாள் எம்எல்ஏ அவங்களுக்கு சீட்டு தரணும். இவ்வளவு பேரை எப்படி திமுக அகாமடேட் பண்ணும்? அப்ப இந்த அதிமுக ஒருங்கிணைப்புன்றது காணாம போயிடுமே. அதிமுக ஒருங்கிணைப்பு காணாம போயிடும். எடப்பாடி பழனிசாமி வைக்கிற குற்றச்சாட்டு என்னங்க, இவங்க எல்லாம் திமுகவோட பி டீம்ங்கிறதானே. அப்ப இவர் திமுக போய் சேர்ந்தா பி டீம் தானே அப்புறம் நிக்கும். அவருக்கு காலகாலத்துக்கும் அது வந்து அப்படியான ஒரு பேரா நின்று போயிடும். திமுக அவர் சேரவே மாட்டாருங்க, இம்பாசிபிள். ஓகே, இப்போ புதிய கட்சி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அடுத்த நகர்வு என்னவா இருக்கும்? யார் கூட கூட்டணிக்கு போவாரு? இல்ல என்டிஏக்குள்ள இணைச்சிக்க ட்ரை பண்ணுவாரா? என்டிஏக்குள்ள இணைச்சிக்கலாம்னா நீங்க கேட்கறது சரிதான். அதாவது புதிய கட்சி டிடிவி தினகரன், பழைய கட்சி 2 பேருமே என்டிஏக்குள்ள போகலாம். ஏன்னா ஏற்கனவே என்டிஏல இருந்தவங்க தான். இன்னும் சொல்ல போனால் நாங்க முதல்ல இருந்து என்டிஏல இருக்கோம், எடப்பாடி தான் இப்போ வந்து ஜாயின் பண்ணாருன்னா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல. டிடிவி வைக்கிற நிபந்தனை இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது அப்படின்னு. அந்த நிபந்தனை ஏத்துக்கிட்டா அதிமுகவே என்டிஏ விட்டு வெளியில போயிடும். அது எப்படி அந்த நிபந்தனை ஏத்துக்கிடுவாங்க? அப்போ அந்த நிபந்தனைக்கு வழி இல்லை. இப்போ எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி கொண்டு டிடிவியும் ஓபிஎஸும் என்டிஏல இருக்கணும். அப்பவும் எவ்வளவு சீட்டு கிடைக்குங்க? சீட்டு மட்டும் இல்லைங்க, ரெட்டையில கிடைக்காது. டிடிவிக்கே கூக்கர் சின்னம் இருக்கு. இவருக்கு ஏதோ ஒரு புது சின்னம் தேர்தல் ஆணையமா பார்த்து கொடுக்கும்போது தான் தெரியும். அப்ப அந்த புது சின்னம் அதை கீழே கொண்டு போய் சேர்க்கணும். ஒண்ணு, அதிமுகல லோக்கலா இருக்கிறவங்களே அதை வந்து ஆதரிப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சந்தேகம். என்ன காரணம்னா அவங்கவுங்க ஓபிஎஸ் போன உடனே அங்க ஃபில் அப் த பிளாக்ஸ் வந்துருச்சு. சரி, அரசியல்ல அண்ணன் வந்து காலியானா திண்ணை காலி ஆயிரும், நம்ம போய் திண்ணையில உட்காந்துக்கலாங்கிறதான் பாலிசி. அப்படியான ஒரு பாலிசி இருக்கிற அரசியல்ல ஓபிஎஸ் போய் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. 3 வருஷத்துக்குள்ள அவருக்கு பல போட்டியாளர்கள் உருவாயாச்சு. ஓபிஎஸ்க்கு, ஓபிஎஸ் மூத்தமனுக்கு, ஓபிஎஸ் இளையமனுக்கு போட்டியாளர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் எம்எல்ஏ கனவுல இருக்காங்க. இப்ப திடீர்னு ஓபிஎஸ்க்கு என்டிஏ சீட்டு அப்படின்னா அவங்க கதி என்ன ஆகும்? செலவு பண்ணிருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி டூர் ப்ரோக்ராம்னாங்க. ஒரு டூர் ப்ரோக்ராம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணா 1 crore செலவு வருது. நல்ல கிரௌடோட ஆர்கனைஸ் பண்ணா 1 crore வருது. தஞ்சாவூர்ல என்னோட நண்பர்களே சொன்னாங்க 1 கோடி ரூபாய் ஆயிடுச்சுங்க. தேர்தலுக்கு வச்சிருந்த பணத்துல 1 கோடி எடுத்து விட்டாச்சுன்னாங்க. அப்படி விட்டுருப்பாங்க அவங்க, லட்சக்கணக்கிலே விட்டுருப்பாங்கல்ல. அப்ப நீங்க வந்து திடீர்னு ஓபிஎஸ்க்கே பழையபடி சீட்டுங்க அப்படின்னா அவங்க ரொம்ப டிஜெக்ட் ஆவாங்க, ஏத்து வர வைப்பாங்க. இதெல்லாம் வந்து அவருக்கான சிக்கல். டிவிகே கூட்டணியில் அந்த சிக்கல் வராது கண்டிப்பா. ஆனா இப்ப டிடிவி தினகரன் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டிசம்பர் 10 அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடக்க போகுது. அதுல ஏதாவது ஒரு முடிவு எட்டப்படும் அப்படின்ற இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கதா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இல்ல அப்படின்னா டிசம்பர் 15 இவர் டேட் கொடுத்திருக்காரு, டிசம்பர் 30 அவர் டேட் கொடுத்திருக்காரு. என்ன நடக்க போகுது? டிசம்பர் 10 அதிமுக செயற்குழு பொதுக்குழுங்கிறது ஒன்று தேர்தல் ஆணையத்தோட மேண்டேட் படி நடக்கிறது. ஒரு வருஷத்துக்கு ஒரு பொதுக்குழு, 2 செயற்குழு, எல்லா கட்சியும் நடத்தணும். நடத்த முடியல அப்படின்னா விதிவிலக்கு தேர்தல் ஆணையத்திட்ட கேட்கணும். ஆனா இந்த பொதுக்குழு செயற்குழுக்கு பண்ற ஏற்பாடுகளை பார்த்தா அந்த மேண்டேட்ரியா தெரியல. தேர்தலுக்கு முன்பு நடக்கிற பொதுக்குழு செயற்குழு எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் கொடுக்கக்கூடிய வகையில தீர்மானம் நிறைவேற்றப்படும். கூடவே வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தான். உதாரணமாக செங்கோட்டையன் என்ன சொல்லி வெளியேற்றினாங்க? கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், அவர்களோட தேவர் ஜெயந்தியில ஒரு கூட்டு வச்சுக்கிட்டாரு. ஏற்கனவே பொதுக்குழு தீர்மானம் இருக்கு, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோட எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு பொதுக்குழு தீர்மானம் இருக்கு. அதை வந்து செங்கோட்டையன் மீறினார். எனவே அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அதான் அவங்க சொன்னது. அப்ப இப்பவும் இவங்களை கட்சியை விட்டு நீக்கிதான் வருஷம் ஆகி போச்சே. டிடிவி தனி கட்சிங்க, அதை டோட்டலா விட்டுறலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு காம்படிட்டிவா ஓபிஎஸ் வந்து நிறைய கேஸ் போட்டிருக்காரு. அதிமுகவின் உரிமை கோரின கேஸ். ஓபிஎஸ் பேர்ல என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க? நாங்கள் கோவிலாக கருதுகிற தலைமை கழகத்தில் புகுந்து அடித்து நொறுக்கி அங்க இருக்கிற ஆவணங்களை எல்லாம் திருடி கொண்டு போய்விட்டார். அதான புகாரு. அப்ப திருடு போன ஆவணம் எல்லாம் இப்ப திரும்ப வந்துருச்சா? உடஞ்சு போன பொருள் எல்லாம் திருப்பி ஒட்டிக்கிச்சா? இந்த கேள்வி வரும். எனவே அதிமுக செயற்குழு பொதுக்குழுல நீக்கப்பட்டவர்கள் குறித்த தீர்மானம் ஒன்று இடம்பெறாது. ஏன்னா ஏற்கனவே நீக்கி வருஷம் ஆச்சு. அப்படி இல்லைன்னா நீக்கப்பட்டவர்கள் தான்.
அப்படி முடிவு வரும். புதிதாக கொஞ்சம் பேரை சேர்க்கலாங்க. இப்போ உதாரணமா கேசிபி திருப்பி எடப்பாடி பழனிசாமியின் தூதர்களாக 2 அமைச்சர்கள் கேசிபியை போய் பார்த்தாங்க, சந்திச்சாங்க. அவரும் அதிமுகவில் இணைவதுங்கிற அந்த விருப்பத்தை தெரிவிச்சிட்டாரு. கேசிபி இணைப்பு இருக்கு. இன்னைக்கு காலையில டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில பத்திரிகையில வந்திருக்கிற 3 கால செய்தி நீங்களும் பார்த்திருப்பீங்க. அப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் சில அதிருப்திகள் இருக்கு. கேசிபி ஒரு சீனியர் பர்சன், எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்எல்ஏவா இருக்கிறவரு. அவர் வேற திமுக முயற்சியோ அப்படியான டிவிகே முயற்சியோ எடுக்கல. அவரை சேர்த்துக்கிட்டா கேடர்ஸை கொஞ்சம் சமாதானப்படுத்த முடியும். நான் பிளெக்சிபிளா தான் இருக்கேன், இவங்க தான் கட்சிக்கு துரோகம் பண்ணுவாங்க, கேசிபி அப்படி இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னாலும் அந்த பொதுக்குழு செயற்குழுவில் அதை வைத்து ஒப்புதல் பெற வேண்டும். இப்படி கேசிபி மாதிரி பலரும் இருக்கிறார்கள். அவங்க யாருமே செங்கோட்டையின் டிவிகேக்கு போன உடனே அவங்க ரூட் போட்டு போகல. என்ன காரணம்னா அப்ப கேப் விழுது, மீண்டும் நம்மளை அதிமுக சேர்த்துக்கிடுவாங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. பலரும் பல ஜாதிகளில் முக்கியஸ்தர்களும் கூட. அப்போ ஒட்டுமொத்தமா ஒரு தீர்மானம் அதுக்கு பொதுக்குழு செயற்குழுல போட வேண்டியது வரும். அப்போ பொதுக்குழு செயற்குழுல நான் எதிர்பார்க்கிற தீர்மானங்கள் அதிமுக சார்பாக ஒன்று வழக்கமாக திமுக அரசுக்கு கண்டன தீர்மானங்கள், அது அரசியல். மோடி அரசுக்கு பாராட்டு தீர்மானங்கள், அதுவும் அரசியல். அதிமுகவோட உட்கட்சி விவகாரம் தொடர்பாக 3 இல்லைன்னா 4 தீர்மானங்கள் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.